இன்றைக்கு எங்களை பொறுத்தவரை ஒரு மகிழ்ச்சியான நெகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. காங்கிரஸ் இயக்கத்திலே கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பயணப்பட்டு மாணவர் காங்கிரஸ் முதல் இன்று வரை பல்வேறு பொறுப்புகளை பெற்று இயக்கத்திற்காக உண்மையாக விசுவாசமாக இருந்தோம். தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் தமிழகத்திலே காங்கிரஸ் ஆட்சி மலர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு 1988 13 முறை சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தார். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இந்த மண்ணிலே அவர் படுகொலை செய்யப்பட்டார். தலைவர் ராஜீவ்காந்தி எந்த நோக்கத்திற்காக காங்கிரஸை பலப்படுத்த வேண்டும், காங்கிரஸ் கட்சியை இங்க ஆட்சியை தமிழகத்திலே காமராஜர் ஆட்சியை மீண்டும் வளர வைக்க வேண்டும், இயக்கத்தில் உள்ள அனைவருக்கும் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இங்கே தன்னுடைய உயிரை மாய்த்துள்ளார். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும் வகையிலே தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொண்டர்களுக்கு அதிகாரத்தை வழங்க வேண்டும், ஆட்சியிலே பங்கு கொடுக்க வேண்டும், அதிக எண்ணிக்கையிலே தமிழகத்திலே போட்டியிட வேண்டும் என்று மனதார விரும்பினார். அதன் அடிப்படையிலே தான் தாவேகாவுடன் கூட்டணி சேர்ந்து தமிழக மக்களின் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும். இங்கே குறிப்பிட்டதை போல இந்த தீய சக்தி இந்த மக்களை சுரண்டி தன்னுடைய குடும்ப வளத்திற்காக சொத்துக்களை குவித்துக் கொண்டிருக்கும் இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்தோடு நோக்கத்தோடு தான் இருந்தார். ஆனால் சந்தர்ப்ப சூழலில் காரணமாக சில குள்ளநரிகள், சில சந்தர்ப்பவாதிகள், சில சுயநலவாதிகளுடைய அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு தாவேகாவுடன் கூட்டணி வைப்பது இயலாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. எங்களுக்கெல்லாம் மிகுந்த வேதனை. கடந்த 3 மாதங்களாக தலைவர் ராகுல் காந்தி எந்த நோக்கத்திற்காக அவர் செயல்பட்டாரோ அந்த நோக்கம் நிறைவடையவில்லை. அவரையே அவர்கள் முத்தஞ்சிலே நிற்க வைத்து விட்டார்கள். அதனால் நாங்கள் மிகவும் மன உளைச்சலில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 80% காங்கிரஸ் தொண்டர்கள், நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைப்பதை எதிர்த்து வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் காங்கிரசின் அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திராவிட முன்னேற்ற கழகம் அழித்து வருகிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்ந்து கூட்டணியிலே இருக்கக்கூடாது என்கிற அந்த ஒற்றை எண்ணம் தான் தமிழகத்துள்ளே பெரும்பான்மையான காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் உள்ளது. அதுதான் காங்கிரஸை ஆதரிக்கும் பொதுமக்களிடமும் இருக்கிறது. காங்கிரசுடைய வாக்கு சதவீதம் என்பது வெறும் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் வைத்து மட்டுமல்ல, காங்கிரசுடைய அனுதாபி வாக்குகள் தான் அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கிறது. அந்த அனுதாபிகள் அனைவரும் எதிர்பார்த்தது தாவேகாவுடன் காங்கிரஸ் இணைய வேண்டும், இங்கே மீண்டும் காமராஜர் ஆட்சி மலர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டார்கள். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், காங்கிரசுடைய அடிப்படை கொள்கை மதசார்பின்மை கொள்கை. அதே கொள்கையை தான் தாவேகா தன்னுடைய கட்சியிலே வைத்திருக்கிறது. மதசார்பு என்ற ஒற்றை புள்ளி எங்களை அதிகமாக ஈர்த்ததுக்கு காரணமே இங்கே ஊழற்ற ஆட்சி அமைக்க வேண்டும், மதசார்பின்மையை இங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்கிற அந்த ஒற்றை கோடுதான் எங்களை சார்ந்த தலைவர் பெருமக்களையும் நிர்வாக பெருமக்களையும் தாவேகாவிலே இன்று இணைத்திருக்கிறது. எனவே எங்களுடைய நீண்டகால அனுபவம், மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக தாவேகாவிலே நாங்கள் நிறைவேற்றுவோம். தாவேகாவிற்கு மக்கள் அபரிதமான ஆதரவை அளித்து வருகிறார்கள். ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் என்று சொல்லுவார்கள், ஒரு அமைதி புரட்சி இங்கே தமிழகத்திலே உள்ளது. அது தேர்தல் நேரத்திலே வெளிப்படும். நிச்சயமாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தலைமையிலே தமிழகத்திலே ஆட்சி அமைப்பார்கள். அங்க இருக்கிற காங்கிரஸ் தோழர்களுக்கும் உண்டு, காங்கிரசுடைய அனுதாபிகளும் உண்டு என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் சம்பந்தமா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பல விஷயங்கள் பேசப்பட்டது. தாவேகாவோட காங்கிரஸ் பேசுறாங்க, காங்கிரசுடைய மாநில தலைவர் அதை மறுத்தாரு. அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடந்ததா? ஏன் எதனால தடைப்பட்டது? எதை சொல்றீங்க? தாவேகாவோட கூட்டணி அமைங்க தடைப்படுதுன்னு சொல்றீங்களா? ஒரு சில சுயநலவாதிகளுடைய எண்ணம், தன்னுடைய சுய லாபத்திற்காக இந்த கட்சியை திமுகவிடம் அடமானம் வைத்திருக்கிறார்கள். இதுதான் எங்களுடைய எண்ணம். எல்லாருக்கும் தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும், ஊர் உலகத்துக்கு தெரியும், தமிழகத்துக்கு இருக்க எல்லா மக்களுக்கு தெரியும் யார் அந்த சுயநலவாதிகள், யார் அந்த குறுகிய எண்ணம் படைத்தவர்கள், யார் திராவிட முன்னேற்ற கழகத்திடம்
காங்கிரஸை கொண்டு அடகு வைத்தவர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். சார், காங்கிரசினருடைய முடிவு கேட்கிற இடத்துல தான் தேசிய தலைமை இருக்கிறாங்களா? ஒரு துர்பாக்கியமான நிலை இது. எதற்காக கூட்டணி வைத்தார்கள், இதனால் யார் பலனடைந்தார்கள் என்பது அவருடைய மனசாட்சிக்கு தான் தெரியும். சார், காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வந்து உங்களை நீக்கப்பட்டார்களா இல்ல நீங்களே வெளியே வந்திருக்கீங்களா? அவரை நீக்கிற அதிகாரம் எனக்கு இல்லைங்க. நான் என்ன அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர். ஒரு சட்ட விதிமுறைகளே தெரியாத ஒருவரை தலைவராக வைத்திருக்கிறது அகில இந்திய காங்கிரஸ் துர்பாக்கிய நிலைமை. ஒரு சட்ட விதியை அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, அவர் யார் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற எந்த விஷயமும் அடிப்படை கூட ஒரு பொது அறிவு இல்லாமல் அவர் என் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார். குறைந்தபட்சம் என் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஷோகாஸ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் கொடுக்கணும். மாநில காங்கிரஸ் கமிட்டி கொடுக்கிற அதிகாரம் இல்ல. சட்ட விதிகளை அவர் படிச்சு பார்க்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கலாம். சார், இங்க வந்து பதவி ஏதாவது கேட்டிருக்கீங்களா? நாங்க திறந்த மனசோட வந்திருக்கோங்க. எங்களுக்கு தேவை மக்கள் விரும்புகிற ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் எங்களுடைய ஒற்றை கருத்து, ஒற்றை நோக்கம். பதவி சுகத்துக்காக எந்த காங்கிரஸ்காரனும் அலைய மாட்டான். இது அடிப்படையில் காங்கிரஸ்காரருடைய குணம். அன்பு, அரவணைப்பு, மரியாதை, சுயகௌரவம், இதைத்தான் எதிர்பார்க்கிறான். அந்த சுயகௌரவமும் மரியாதையும் திமுக காலடியிலே அடமானம் வைக்கப்பட்டதை எதிர்த்து தான் நாங்க வந்திருக்கிறோம். இன்னும் இருக்கிறவர்கள்லாம் இந்த காங்கிரஸ் கட்சியில் நீண்ட நாள் பயணப்படுத்தினா அவங்களால இன்னும் மனமாற்றம் வரல, வரணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு பேர் எங்களை வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. நேரத்துல இருந்து எனக்கு எடுத்த முடிவு சரியான முடிவு என்கிற ஒரு செய்தியை, பாராட்டுதலை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற தலைவர்கள், நண்பர்கள் தொடர்ந்து என்னோடு தொலைபேசியிலே எனக்கு வாழ்த்து தெரிவித்து வருகிறார். வர சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறீங்களா? வர சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவீங்களா? தலைவர் முடிவு செய்தால், கட்சி அனுமதித்தால் நிச்சயமாக நான் போட்டியிடுவேன். பட்டியல் வெளியிடும் போது, தலைவர் அறிவிக்கும் போதுதான் அது பற்றிய விஷயம் தெரியும். இல்ல, கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு தான் கட்சியில சீட்டுன்னு சொன்னாங்க. இப்ப வேற கட்சியில இருந்து வரவங்களுக்கு சீட் கொடுக்கறத மற்ற தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக எல்லா கட்சியிலையும் வந்தாரை வாழ வைக்கும் குணம் மனம் படைத்ததுதான் தமிழகம். ஒருத்தரை நம்பி வந்திருக்காங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நாங்க இந்த கட்சியில இணைந்திருக்கிறோம். தலைவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர் முதலமைச்சராக வர வேண்டும். இந்த தமிழகத்தை இந்த சுருளுகின்ற பேர் வழியிடம் தீய சக்தியிடம் மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் வந்திருக்கிறார். அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று வந்திருக்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் தலைவர் நினைத்தால் தாவேக உள்ள அனைத்து நிர்வாகிகளும் எங்களுக்கு முழுமையாக ஆதரவு கொடுப்பார். உங்களோட வேற காங்கிரஸ் கமிட்டியில இருந்த மூத்த நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள், இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வருவாங்களா இல்ல தொடர்புல இருக்காங்க? வருவாங்க, நிச்சயமா வருவாங்க. அவங்க எல்லாம் ஒரு சில காரணத்துக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அவர்கள் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதே நிலை தொடர்ந்தா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிலை வருங்காலங்கள்ல எப்படி இருக்கும்? இப்பயே வெட்ட வெளிச்சமாய் போச்சு. காங்கிரஸுக்கு எதிர்காலம் இருண்டு விட்டது. எதிர்காலமே இல்லை, அங்க வெளிச்சமே தெரியவில்லை. ஏன்னா எடுக்கிற முடிவுகள் எல்லாம் மக்களுக்கு எதிராகவும் தொண்டர்களுக்கு எதிராக முடிவெடுக்கும் பொழுது எப்படி எதிர்காலம் இருக்கும்? எதிர்காலம் இல்லை என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் இங்க வந்திருக்கிறோம்.